سبحان الله وبحمده سبحان الله العظيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي كفى والصلاة والسلام على رسوله الذي اصطفى. أما بعد. அன்புக்குரியவர்களே, உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு புத்தகம்தான் சரித்திரத்தில் அதிகூடிய செல்வாக்கு பெற்ற 100 மனிதர்கள். இந்த நூலை 1978ஆம் ஆண்டு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த மைக்கேல் எச் ஹார்ட் என்பவர் எழுதுகிறார். பல தியாகங்களுக்கு மத்தியிலே இந்த புத்தகத்தை எழுதி முடிக்கிறார். ஆனால் ஆச்சரியம் என்னவெனில், அந்த 100 பிரமுகர்களிலே முதலாவதாக எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அவர் தேர்ந்தெடுத்து முதன்மை அந்தஸ்து கொடுத்திருப்பதுதான். அவரது சில வாசகர்களே அவர்களிடம் இதை ஜீரணிக்க முடியாமல் பலவிதமான கேள்விகளை முன்வைத்தார்கள். நீர் ஒரு கிறிஸ்தவர், இயேசுநாதருக்கு முதலிடம் கொடுக்காமல் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று பல தடவை அவரிடம் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு அவராகவே அந்த புத்தகத்தில் ஒரு அழகான ரகசியத்தை எங்களுக்கு எடுத்துரைக்கிறார். சொல்லுகிறார்கள், எனது நம்பிக்கையின்படி இயேசு தூதருக்கு கிறிஸ்தவ சமயத்தை ஸ்தாபிப்பதில் காணப்படும் தனிப்பட்ட செல்வாக்கை விட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஸ்தாபித்ததிலே மிக பெரும் பிரத்யேகமாக செல்வாக்கு காணப்பட்டது. சமய சம்பந்தமான விடயங்கள் மாத்திரமல்லாமல் உளவியல் சம்பந்தமான துறைகளில் கூட சரித்திரத்தில் வெற்றி வாகை சூடியவர்தான் அந்த தூதுவர் என்று அவர் பதில் சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மனித வாழ்விலே நிரந்தரமான நிம்மதியையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய எந்த துறையையும் தொட்டு காட்டாமல் விட்டு வைக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அன்பு நிறைந்த ஒரு கணவனாக, பாசம் மிக்க ஒரு தந்தையாக, பண்பு கொண்ட ஒரு நண்பராக, நாணயம் மிக்க ஒரு வியாபாரியாக, வீரமிக்க ஒரு தளபதியாக, திறமையுள்ள தேச நிர்வாகியாக, சாணக்கியம் நிறைந்த ஒரு அரசியல்வாதியாக, புரட்சி மிக்க ஒரு சீர்திருத்தவாதியாக, எல்லா வட்டத்திலும் எல்லா மட்டத்திலும் உள்ள மக்களுக்கு உதாரண புருஷராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாழ்ந்து சென்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் ஒரு நாள் ஒரு தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள் என்று வினவுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இதை கேட்ட தோழர்கள் எல்லாம் கோபமடைந்து எழுந்து நின்று விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ கோபப்படாமல் அவரை அருகிலே அழைத்து கொண்டு மெதுவாக அவருடன் கதைக்க ஆரம்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். சொன்னார்கள், ஓ மனிதரே, அதை உன் தாய்க்கு நீ விரும்புவாயா என்று கேட்க அவர் சொன்னால் இல்லை என்று. பின்பு அண்ணலார், உன் சகோதரிக்கு அதை நீ விரும்புவாயா என்றார்கள். இல்லை என்றார்கள். சரி, உனது மகளுக்காவது சரி அதை விரும்புவாயா என்று கேட்க அவர் சொன்னார் இல்லை என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், அப்படியானால் மற்ற மனிதர்களும் தங்கள் குடும்பத்துக்காக இந்த செயலை எப்படி விரும்புவார்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். ஒரு சில வார்த்தைகள் தான் அந்த தோழருடன் கதைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடினமான ஒரு வார்த்தை கூட பிரயோகிக்காமல் அந்த மனிதனுடைய இதயத்தையே மாற்றிவிட்டார்கள், வாழ்க்கையையே மாற்றிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இது எப்படி முடியும் என்று எங்களுக்கு மிக பெரும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் காரணம் ஒன்றுதான். காரணம் சுலபமானது. அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபரிடம் தான் ஒரு நபி, தான் ஓர் சீர்திருத்தவாதி என்று தன்னை உயர்ந்த மட்டங்களில் கருதாமல் தன்னையும் அவரது நிலையில் இருந்து யோசித்து அவருடைய நிலைமையை விளங்கிக் கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ்.
அவருடைய நிலைமையில் தன்னை வைத்து யோசித்ததனால் காரியம் மிக மிக சுலபமானது. அன்புக்குரியவர்களே, நாமும் ஒவ்வொரு மனிதனை பற்றியும் நமது குறைந்த அறிவாலும் அனுபவத்தாலும் நாமவே அவர்களின் வெளித்தோற்றத்தை வைத்து ஒரு கற்பனையை செதுக்கிக் கொள்ளாமல் மற்றவர்களை அவரவரது நிலையில் இருந்து நாம் யோசிக்க கற்றுக்கொள்வோம். ஒரே ஒரு நிமிடம் போதும் அன்புக்குரியவர்களே. நாம் மற்றவர்களின் நிலையில் இருந்து நான் அவரின் நிலையில் இருந்தால் எப்படி இருப்பேன் என்று சிந்தித்து பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அவர்களின் மறைக்கப்பட்ட காயங்கள், நிர்பந்தங்கள், சங்கடங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ள முடியும். நம்மிடமுள்ள அனைத்து பிரச்சனைகளும் ஒரே நிமிடத்தில் தீர்வு கிடைக்கும். சண்டைகளும் சச்சரவுகளும் அடியோடு தீர்ந்து போய் வாழ்க்கையே ஒரு பூங்காவனமாக மாறும். அன்புக்குரியவர்களே, இன்று எத்தனையோ சந்தோஷங்களை, நமது வாழ்க்கையிலே உள்ள நல்ல மனிதர்களை நாம் இழந்திருப்பதற்கு காரணம் என்ன? கணவன், மனைவி, குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கிறார்கள். காரணம் ஒன்றே ஒன்றுதான், புரிதல் இன்மை. ஒருவர் மற்றவரின் நிலையில் இருந்து யோசிக்க கற்றுக்கொள்ளவில்லை, மற்றவரின் நிலையை புரிந்து கொள்வதற்கு நேரம் ஒதுக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதுமே மற்றவர்களுடைய வெளித்தோற்றத்தை வைத்து கற்பனை பண்ணிவிடாமல் அவர்களுடைய நிலைமையில் இருந்து யோசிக்க கற்றுக்கொள்வோம். மற்றவர்களின் நிலையை புரிந்து அதை கருத்தில் கொண்டு வாழுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன்.